ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இன்றைக்கி மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் வாங்கினது வந்து அதில் தான் ஜூஸ் போடுறதுக்கு காலையில் ஒரு 6 மணி போல் இருக்கும். இதை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டீ குடிக்கிறது என்னால் நிறுத்தவே முடியல. இருந்தாலும் டீ குடிக்கிறத கொஞ்சம் காலையில் மட்டுமாவது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் இந்த ஜூஸ் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதனால் காலைல இந்த வெள்ளை பூசணி வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி பீஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக்கி ஃபஸ்ட்டெல்லாம் நான் அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துடணும். மற்றபடி இந்த மாதிரி பெரிய பெரிய துணுக்காக அரிஞ்சிக்கிட்டு பாக்ஸில் போட்டு வச்சாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கிட்ட நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒரு சேனலில் பார்த்தேன், அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்து அதை நான் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன், நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு. இப்போ வந்து நான் ஜூஸ் போடுறதுக்காக மேலே இருக்கிற இந்த மாதிரி ஒரு திட்டமான பீஸாக எடுத்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிக்கிட்டேன். இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் அழகாக நீங்கள் சீவி எடுத்துருங்க. இந்த ஜூஸ் குடித்தா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டீ என்னால் நிறுத்தவே முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் நான் குடிக்காமல் தான் இருந்தேன். பழையபடி ஆரம்பிச்சிட்டவே மறுபடியும் என்னால் நிறுத்தவே முடியல. சரி, இருந்தாலும் எப்படியாவது கட்டுப்படுத்திக்கிட்டு டீ குடிக்காமல் இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்து நம்ம இந்த வெள்ளை பூசணி ஜூஸு குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ காலையில் இதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸ் குடித்து முடிச்சதுக்கப்புறம் டீ போடுறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா கத்தினாச்சிருக்கு. நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த பலாப்பழத்தை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான். இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் கட் பண்ணோம். அதனால் இங்கே பாருங்கள், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. இந்த பலாப்பழத்தெல்லாம் நான் கட் பண்ணி காலையிலே இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. 8 மணிக்கெலாம் முடிச்சாச்சு. அரிஞ்சு கொடுத்தோம்னா அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணியாச்சு. எல்லோரும் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு பசங்களும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு காலையிலே இதை முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் துணி துவைக்கிறது, காலைல டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கானாங்கத்தை மீன் ஒன்று பெருசாக, மீதி எல்லாம் சின்னதாக ஒரு கானாங்கத்தை, குட்டி குட்டியாக 2-3 மீன் இருந்தது. மீன் என்னமோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இன்னும் ஒன்று ஒரே பெரிய மீன் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, இது வந்து வறுக்கிறதுக்கும் பத்தாது, குழம்பு மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்றதால இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் குழம்பு கூட்டி விட்டுட்டேன். ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதுவே மணி 11:30 போல் ஆகிடுது. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். சரி, கோஸு தொட்டுக்க என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு தெரியல. ஏன்னா குழம்புக்கு மட்டும்தான் மீன் சரியாக இருந்தது. சரி, குழம்பு கொதிக்கிறப்ப நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு தட்டி போடுங்க. தாளிக்கிறப்ப போடுறதில்ல, அது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பூண்டு உரித்தேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பொரியல் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணேன். அதுக்குள்ளே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், பசங்களுக்கு எதுவும் பசிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, கோஸு கட் பண்ணி பொரியல் செஞ்சாங்கன்னா கோஸும் வேணாம் அப்படி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது தெரில, கோஸை கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, என்ன பண்ணுறது, சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குள்ளே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா செய்யணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, கோஸை கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேலையை சைடில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கோஸு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கோஸு பொரியல் செய்யலான்ட்டு தான் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணுறேன். நீங்கள் இன்றைக்கி மதியம் லன்ச்சு என்ன செஞ்சீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை 2 எனக்கு இருக்கும், அதையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் செய்கிறத வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரப்போ பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கடலை மாவு கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் வெங்காயம் தேவையான அளவு, நான் இப்போ இந்த ஒரு முட்டை அளவு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சன்னமாக இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ண வெங்காயம் தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த வெங்காயத்தையும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அந்த கருவேப்பிலை, மல்லித்தழை, இப்போ பச்சை மிளகாய் இதில் போடலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, கொடை மிளகாய் இருந்தாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மட்டும் உங்கள்கிட்ட இந்த செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி வந்து கோஸு, கடலை மாவு, வெங்காயம், கோஸு, கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. என்கிட்ட பச்சை மிளகாய் போய் பார்க்குறேன் சுத்தமாகவே காலி, பச்சை மிளகா ஒன்று கூட இல்லை ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி லைட்டாக, அப்புறம் வந்து இதுக்கு வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கங்க. இந்த ஸ்நாக்ஸு இது சாப்பிட்றப்ப டொமேட்டோ சாஸ் அது மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இதை நல்லா போட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். நல்லா போட்டு எல்லாம் ஒன்று சேர பீட் பண்ணி எடுத்துங்க. ஒரு ஃபோர்க் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா அடிச்சிங்க. நான் ஒரு முட்டை போதும்ன்ட்டு அதோட நிறுத்திட்டேன். நீங்கள் 2 முட்டை கூட இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிடுச்சு சைடில். இப்போ வந்து மீனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் சாதமும் வடித்து விட்டுட்டேன். இப்போ இந்த மீனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். மீன் போட்டு ஒரு 2-3 கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறுத்தணும். நான் இந்த மெத்தடில் தான் குழம்பு வைப்பேன். முன்னவே மீன் போட மாட்டேன். நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்ப்பேன். இப்போ வந்து நம்ம இதை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இதை வந்து நல்லா ஸ்பூனாலே நல்லா எல்லாம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இது லஞ்சுக்குள்ளே பசங்களுக்கு கொடுத்தா இதை கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்ட்டு இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் சைட் டிஷ்ஷு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ குழம்பும் கொச்சிடுச்சு, குழம்பு வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு கொதி வந்துடுச்சு, நல்லா மீன்லாம் வெந்து வந்துடுச்சு சூப்பராக. இப்போ வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம இந்தாண்ட ஒரு ஆம்லெட் போட்டோம் இல்லையா, கோஸ்லாம் வச்சு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கோஸும் அந்தளவுக்கு வெந்திருக்காது, ஒரு அரை வேக்காடில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ சாதம் வடித்தாச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கோஸ் எடுத்து வச்சுட்டேன், மறுபடியும் வேறு எதனா செஞ்சுக்கலான்ட்டு. நான் மறுபடியும் முட்டை ஆம்லெட்டு தான் இதுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், குழம்பு வச்சாச்சு, பசங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.